ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருச்சி அப்படியே போயிட்டு வரோமே அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. கார் பார்க்கிங் போயிட்டோங்க. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ₹15 சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே. எங்கேன்னு தானே யோசிச்சுட்ருக்கீங்க? பொன்மலை சந்தை தாங்க. சண்டேனாலே பொன்மலை சந்தை தான் ஃபேமஸ்ஸு திருச்சியில். புதுக்கோட்டை டு திருச்சி கிளம்பியாச்சு. திருச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் பெட் மார்க்கெட் ஒரு சூப்பராக இருக்குது. மார்னிங் டயத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் பெட் மார்க்கெட் சூப்பராக இருக்கும். இதில் என்ன நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா லவ் பேர்ட்ஸு, காக்டெயில்ஸு, ஆஃப்ரிக்கனு, சிக்கு, அப்புறம் நிறையா பேட்ஸஸ் இங்கே நிறையா இருக்குங்க. புறாலாம் ஃப்ளோரான்னு சொல்லுவாங்க. அந்த புறாக்கள்லாம் நிறையா இருக்குது. ஏகப்பட்ட பேட்ஸஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஹோல்சேல் அண்ட் டீட்டெயில் ரெண்டுமே நம்ம கொடுப்பாங்க. பிஞ்சஸ்லாம் வச்சுருக்காங்க. கலர் கலராக பிச்சஸ்லாம் நிறையா இருக்குது இதில். இது பாருங்களேன், இது ஒரு விதமான பெர்ஷியன் கேட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹஸ்கி, டாபர்மேன், அப்புறம் லேப்டாகு, கன்னி, சிப்பிப்பாறை அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. முயல்லாம் வச்சுருக்காங்க. முயல் மட்டும் இல்லை, நிறையா பெட்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. கலர் கோழி குஞ்சுலாம் வச்சுருந்தாங்க. கோழியில் பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் கோழிலாம் வச்சுருந்தாங்க. சண்டை கோழிலாம் வச்சுருந்தாங்கங்க. அந்த பெட்ஸுக்கான ட்ரே இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஹோல்சேல் பஜார் மாதிரி டாய்ஸ், பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ட்ரெஸ்ஸிங்ஸு, நம்ம வீட்டுக்கு தேவையான ட்ரெஸ்ஸிங்ஸ், அப்புறம் ஃப்ளவர் பாட்ஸஸ்ஸு, பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் நிறையா இங்கே இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாடெல்லாம் கொஞ்சம் குறுக்கில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குங்க. வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நைட்டு 9 மணி வரையும் கடையெல்லாம் இருக்குமா இங்கே. வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. சண்டே வர மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானா வாங்கிட்டு போகலாம். வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எல்லா விதமான வெஜிடபிள்ஸுமே இங்கே கிடைக்கும். 9 மணி வரை இருக்குங்களா. அப்படியே கொஞ்சம் ஜூஸை போட்டு, வெயில் ஹெவியாக இருக்குங்க, லைட்டாக ஜூஸை போட்டு அப்படியே துப்பாக்கியில் 2 கன் ஷாட் அடிச்சுட்டு அப்படியே ரவுண்ட் அடித்தோமா. அங்கே பார்த்தா பிளான்ட்லாம் கண்ணில் தெரிஞ்சிச்சு. சரி கார்டனிங்க்கு ஏதாவது வாங்குமே அப்படின்னு கார்டனிங் பார்த்துட்டு பார்த்தா நிறையா ஃப்ளவர்ஸ்லாம், நிறையா புது ஃப்ளவர்ஸ்லாம் என்னென்னமோ இருந்துச்சு. எனக்கு பேர்லாம் தெரியல. அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். நிறையா ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. அதுக்கு தேவையான பாட்டும் முதற்கொண்டு வச்சுருந்தாங்க பிளாஸ்டிக்கில். அப்புறம் கலர் கலராக இருந்துச்சு. அந்த பிளாஸ்டிக்டே வந்து நிறையா கலர் கலராக இருந்துச்சு. பார்த்தா பக்கத்துலேயே ஒரு டாய் ஒன்று இருந்துச்சு, சில்ட்ரன்ஸ் விளாட்ற மாதிரி. இந்த க்ளே பாட்டு தாங்க முக்கியமானதே. இந்த வெயிலுக்கு ஹெவி வெயிலாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து தண்ணி ஊற்றி குடித்தோம்னாக்கா, வச்சுருந்து குடித்தா நல்லா சில்லுன்னு இருக்குமா. சரி, ஒரு பானை ஒன்று நம்ம வீட்டுக்கு ஒன்று வாங்கியாச்சு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னாக்கா சில்ட்ரன்ஸ் ஏரியா மாதிரி, சில்ட்ரன்ஸுக்கு என்னென்னலாம் தேவையோ டாய்ஸு, நிறையா ஏகப்பட்ட டாய்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த 90s கிட்ஸுக்குள்ளே நம்ம விளாண்டுருப்போம் பார்த்தீங்களா, ரூபா காயின் போட்டாக்கா அந்த டாக் வந்து எடுத்துகிட்டு போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டாய்ஸு. இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் டாய்ஸஸ் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜம்பிங் இது, ரோலர் கோஸ்டர் மாதிரி சின்னோண்டு இந்த கார் இது ப்ளே பண்ணுற மாதிரி, சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் விளாட்ற மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க.